ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுப்பை பயன்படுத்தாமல் ஒரு சுவையான தித்திப்பான அவல் ரெசிபி தான். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தலாம். 1/4 கிலோ அவல் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் நிறையா ஜீனி எடுத்திருக்கேன். அது கூடவே 7-8 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு தேங்காய் இருக்கிற அரை மூடி தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஜீனியும் ஏலக்காயும் இருக்கு இல்லையா, இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த ஏலக்காயையும் ஜீனியையும் சேர்த்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைட் பை சைடு என்ன பண்ணிடலான்னா, இந்த பவுலில் வச்சுருக்க அவலில் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு இதை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஈரப்பதம் மட்டும்தான் இருக்குது, தண்ணி எதுவும் கிடையாது. இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி ஊற்றாமல் லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுறலாம். இந்த மாதிரி லைட்டாக தெளித்தா போதும். தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ சைட் பை சைடு அந்த ஜீனி ஏலக்காயும் அரைச்சி அதே பவுலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் நம்ம காமிச்ச தேங்காயை துருவி ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அவல் நல்லா மலர்ந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயில் 3/4 நான் இதில் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஜீனியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஜீனியை பவுடர் பண்ணி, அதில் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா கிளறி விட்டுற போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க 1/4 தேங்காயையும் சேர்த்திட்டு அப்புறம் தேவைக்கேற்ப மீதி ஜீனியையும் சேர்த்தி நம்ம இதை கிளறி எடுத்துட்டோம்னா நம்மளோட சுவையான இனிப்பு அவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் இந்த அவல் சர்வ் பண்ணிக்கிறேன். என் குழந்தைகளுக்கு நட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதனால் சைட் பை சைடு என்ன பண்ணிட்டேன்னா, நட்ஸை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை இது மேலே நான் தூவிட்டு டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய இந்த அவல் ரெசிபி, இதை டிஃபனாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக அடுப்பே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.